ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் 360 சேனல். ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பிளே ஆஃப்ஸ்க்கும் ஃபைனல்ஸ்க்கான டிக்கெட்ஸ்க்கான அப்டேட்ஸ் கொடுத்தேன். அதில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ரூபே டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டு நீங்கள் வச்சிருக்கணும். அப்போ தான் இன்னைக்கு வாங்க முடியும், இல்லைனா நாளைக்கு தான் நீங்கள் வாங்க முடியும் டிக்கெட் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருப்பேன். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்திருக்கு அதில். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களோட கார்டு நீங்கள் ரூபே வச்சுருக்கீங்க, ரூபே டெபிட் கார்டு வச்சுருக்கீங்க, இல்லை கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க. பட் ஆனால் இது இந்த கார்டை வச்சு என்னால் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. ஏன்னா கிளாசிக் கார்ட்ஸ் கண்டிப்பாக வாங்க முடியாது. பட் நீங்கள் பிளாட்டினம் எனேபிள் பண்ணியிருக்கு, அந்த கார்டில் பிளாட்டினம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் டிக்கெட்ஸ் இன்றைக்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும் பிளே ஆஃப்ஸ்க்கு. ஸோ அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, எந்த பிளாட்டினமா இல்லைனா எந்த கிளாசிக்கா அப்படின்னு சொல்லி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கார்டு பிளாட்டினமா இல்லை கிளாசிக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா என்ன வரும், எப்படி வரும், என்னெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும் ஸ்க்ரீனில். ஸோ 6 to 12 டிஜிட்ஸ் கார்டோட நம்பர் போட சொல்லும். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற 6 டிஜிட் நம்பரை நீங்கள் இந்த பர்டிகுலர் டைலாக் பாக்ஸில் நீங்கள் இன்புட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த செக்குன்னு சொல்லி கீழே இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இப்படி தான் காட்டும். ஸோ அதில் தெளிவாக பின் நம்பர் இருக்கும். ஸோ அது உங்களோட கார்டு நம்பர், அப்புறம் ரூபே கார்டா, அப்புறம் கேட்டகிரியில் பிளாட்டினம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிளாட்டினம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும். அதே மாதிரி ப்ரீபெய்ட் கார்டு அப்படின்னு இருக்கிற இடத்துல ஃபால்ஸ்ன்னு இருக்கணும். எஸ்ன்னு போட்டிருந்துச்சு இல்லை ட்ரூன்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது, உங்களால் டிக்கெட் வாங்க முடியாது. ஸோ மேக் ஷுர் ப்ரீபெய்ட் கார்டு ஃபால்ஸில் இருக்கணும், கேட்டகிரி பிளாட்டினமில் இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் கேட்டகிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கிளாசிக்கில் இருக்கீங்களா இல்லை பிளாட்டினமில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் செலக்ட் ரூபே செலக்ட் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் எலிஜிபிள் தான், அதை வச்சும் நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியாவது டிக்கெட்ஸ் குவாலிஃபயர் 2க்கு வாங்குறதுக்கு பாருங்கள். இதுவும் நான் உறுதியாக சொல்ல முடியாது. சிஎஸ்கே உள்ளே வந்தால் வரலாம், குவாலிஃபயர் 2ல் தான் வந்தால் வரும். கண்டிப்பாக குவாலிஃபயர் 1ல வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எலிமினேட்டர் அகமதாபாத்தில் நடக்குது. ஸோ அதுவுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அவ்வளோ தூரம் போகிறது வேஸ்ட்டு. பட் சென்னையில் நடக்க போகிற குவாலிஃபயர் 2ல் சிஎஸ்கே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதா இருந்தால் குவாலிஃபயர் 2 வாங்கலாம். இது ஒரு சஜஷன், நாட் கம்பல்சரி, இதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.